வைகாசி விசாகம் 2024 எந்த முறையில் விரதம் இருந்தால் முருகனிடம் வேண்டியது கிடைக்கும்? வைகாசி விசாகம் என்பது முருகனுக்கே உரிய தனித்துவமான சிறப்பு மிகுந்த நாளாகும். தமிழ் கடவுளான முருக பெருமானுக்கு உரிய விழாக்களாக பல விழாக்கள் சொல்லப்பட்டாலும் அவற்றில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் வைகாசி விசாகம் ஆகும். கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் குறிப்பிட்ட போல் உலக மக்களை காப்பதற்காக முருகன் அவதரித்த திருநாள் இதுவாகும். கொதிக்கும் கோடை காலத்தின் முடிவாகவும் வசந்த காலத்தின் துவக்கமாக கொண்டாடப்படுவதால் வைகாசி விசாக பெருவிழாவிற்கு வசந்த விழா என்றொரு பெயரும் உண்டு. முருகப்பெருமான் வாழ்வில் நம்மை வாட்டும் துன்பங்களை போக்கி வசந்தத்தை தரும் கடவுள் என்பதால் வைகாசி விசாகம் முருகனுக்கே உரிய விழாவாயிற்று. இதை உண்மை என சொல்லுவது போல் திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழாவின் போது முருகப்பெருமான் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார். முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும், வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற வேண்டும் என்கிறவர்கள் இந்த நாளில் விரதமிருந்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். வைகாசி விசாகத்தன்று முழுவதும் உபவாசமாக இருந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் வழிபாடு மட்டும் செய்து முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டாலே அவரின் அருள் கிடைக்கும். நம்முடைய வாழ்வில் நம்மை வாட்டி வதைக்கும் பல விதமான துன்பங்களை போக்கி வாழ்வில் குளுமையை தரக்கூடிய விரதம் வைகாசி விசாகம் விரதமாகும். குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள், கணவன் மனைவிக்குள் தீராத பிரச்சனை இருப்பவர்கள், தொழில் வியாபாரம் வேலை என வாழ்க்கையில் எதிலும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்கிறவர்கள் வைகாசி விசாகத்தில் விரதம் இருந்தால் நிச்சயம் அந்த குறை தீரும். எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனிடம் முறையிட்டால் அந்த வேண்டுதம் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மே 22ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. இந்த நாளில் காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வழக்கம் போல் விரதத்தை துவங்கிவிட வேண்டும். முடிந்தவர்கள் இருவேளையும் கோவிலுக்கு சென்று வரலாம். முடியாதவர்கள் மாலையில் மட்டுமாவது கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். வீட்டில் முருகன் விக்கிரகம் வேல் வைத்திருப்பவர்கள் சிறிது பால் ஊற்றி அதற்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம். படம் மட்டும் வைத்திருப்பவர்கள் பாலை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். அன்றைய தினம் முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது மிகவும் விசேஷமானதாகும். முடிந்தவர்கள் உபவாசமாகவும் முடியாதவர்கள் பால், பழம் அல்லது ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம். முருகனுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பருப்பு பாயசம் ஆகியவை படைக்கலாம். முடியாதவர்கள் எளிமையாக சர்க்கரை கலந்த பால் படைத்து வழிபடலாம். மாலையில் வீட்டில் முருகன் படத்திற்கு முன் நெய் விளக்கேற்றி முருகனுக்குரிய கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், வேல்மாறல் போன்ற பதிகங்களை படிக்கலாம். பிறகு முருகனுக்கு நைவேத்தியமாக படைத்த பொருட்களை பிரசாதமாக சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். வைகாசி விசாகத்தன்று கோடை காலத்தில் குளிர்ச்சியை தரக்கூடிய நீர், மோர், பானகம், குடை, விசிறி, செருப்பு போன்ற பொருட்களை தானமாக வழங்கலாம். அன்றைய தினம் மற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதும் முருகனின் மனதை குளிரச் செய்யும்.